ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை படித்து பார்த்துக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க இப்போ சேனலுக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு 1 மணிக்கு டியரு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆல் போர்டு 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு 194 பாஸு. 6 மணிக்கு 7-4 கொடுத்துருந்தேன். 7-4ல் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல்ல உங்களுக்கு வந்து 5-7-0 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 வந்து பாஸு. நான் சப்போர்ட்டுக்கு நம்பர் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இதுக்காக தான் கொடுக்குறது. ஏன்னா ஒன்று 5 பாஸ் ஆகணும், இல்லைனா 0 பாஸ் ஆகணும், இல்லைனா 7 பாஸ் ஆகணும். ஏன்னா என்னால் யாரும் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக கெஸ் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன கெஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் அடித்த கெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 45. இந்த 45க்கு ஒரு கெஸ் எடுத்துருக்கிறேன். 45-30. ஓகேங்களா? இந்த 45-30க்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரலாம். 30, 45. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 45. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10. ஓகேங்களா? கெஸ்ஸில் 10 வந்திருக்கு. ஏன் அந்த 10 செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, 10 சார்ட்டு பார்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து கெஸ் எடுத்து போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து 10 மேட்ச் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து கெஸ் எடுத்து 10 சார்ட் மார்க்கிங் போட்டு உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் அந்தந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு வந்து கெஸ்ஸு போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கெஸ்ஸு புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து விளையாட முடியும். உங்களுக்கு எந்த நம்பர் வந்து கால்குலேஷனில் வருதோ அந்த நம்பர் எடுத்து விளையாடணும். ஓகேங்களா? இந்த நம்பர் இந்த சார்ட்டில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சார்ட்லேயும் வந்து இந்த மாதிரி எஸ்ஸு 10 வந்து மேட்ச் ஆகுது. அதுக்காக தான் வந்து இந்த சார்ட்டில் மார்க் பண்ணி போடுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 830, அதாவது 038. இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் மட்டும் பாருங்கள். பி போர்டில் உங்களுக்கு 3க்கு 3, அடுத்தது 2க்கு 2, அடுத்தது 7க்கு 7, அடுத்தது 3க்கு 3, அடுத்தது 0 தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதனால் வந்து 0 வந்து கம்பல்சரியாக வருது, ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா? இது ஒரு சார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? வாங்க இன்னொரு சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஆப்போசிட் எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து மேட்ச் ஆகுது, நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. இங்கே வந்து பி போர்டில் மட்டும் பார்த்துக்கோங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7, இங்கே 7, இங்கே வந்து 3, இங்கே வந்து 3. அடுத்தது 1 தான் இங்கே வரணும். ஏன்னா 1 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 1 வரத்துக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 5, 3, 5, 3. அடுத்தது 8, இந்த இடத்துல இல்லை. அடுத்தது 8, இந்த இடத்துல பாருங்கள் 0, 00 பாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 5, 8, 8. அடுத்தது 2, 5, 2, 5. அடுத்தது இங்கே தான் வரணும், ஆனால் அவன் ரூட்டை மாற்றிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே 2. அடுத்தது 8, இங்கே 8, 9. அடுத்தது இங்கே 9 தான் வரணும். இந்த 9 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 0, 9, 0, 1, 9. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சார்ட்டு சி போர்டும் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டும் வந்து மேட்ச் ஆகுது, பி போர்டும் மேட்ச் ஆகுது. சி போர்டு விளையாடுறவங்களுக்கு ஒரு நல்ல ரூட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சி போர்டு என்ன ரூட் வருது அப்படின்னு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல், வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா மார்க்கிங் பண்ணுறது உங்களுடைய கணக்கில் வரும். அந்த கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விளையாடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8, 8, 8க்கு 8, 5க்கு 5, 2க்கு 2, 8க்கு 8, 3 வரணும். அடுத்தது 3 வரணும். 1, 3, 0, 1, 1, 0. இப்படி வந்து ஒரு ரூட் வந்திருக்கு. ஆல் போர்டில் கன்ஃபார்மாக வந்து 0 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 டிஜிட்டல் ஒரு ரூட் வந்திருக்கு. அது 3 டிஜிட்டல் விளையாடுறவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 7, 5, இந்த 7, 5க்கு மேலே இருக்கிற நம்பரில் 5, 2 எடுத்துருக்குறாங்க. 5, 2. ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவரில் கூட விளையாடிட்டு இருக்கிறான். 0க்கு 0. இந்த 7, 5க்கு மட்டும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். 7, 5 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது 7, 5, ஓகேங்களா. அந்த 7, 5 நான் பல ரூட்டில் பல மெத்தடில் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரே ரூட்டில் வச்சு நான் எடுக்கிறது கிடையாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா. 7, 5, 7, 5, 7, 5 எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7, 5க்கு வச்சு ஒரு சிங்கிள் டிஜிட்டலில் 3 டிஜிட்டலில் ஒன்று எடுத்துருக்கிறேன். சி போர்டில் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டில் நம்பர் எடுத்துருக்கிறேன். யாருக்கு எந்த நம்பர் வருதோ எடுத்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க, ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, அதனால் போட்டிருக்கிறேன், ஓகேங்களா. ஒன்று வந்து 3, 0க்கு 3, 5, 1 பவர் வச்சிட்டேன். இங்கே பாருங்கள் 6, 2, 8. அடுத்தது 2, 6, 8. 6, 2 2, 6 மாற்றிட்டு இருக்கிறான், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது சேம் ரூட்டு அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எடுத்துருக்குறான். பாருங்கள் 4க்கு 4. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏ போர்டில் 7 இருக்குது. இங்கே மேக்ஸிமம் ஒரு 7 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 5, இந்த இடத்துல 2, 5 இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6, 6க்கு பவர் 1. இந்த பவர் 1 வச்சா அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 1, 0 அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இந்த 3 டிஜிட்டலுக்கு நான் இன்னொரு ரூட்டுன்னு சொல்கிறேன். அந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஜிட்டலுக்கு ஒரு சின்னதாக மார்க் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகும். 2,
3 நம்பரில் வந்து அடித்த ரிசல்ட்லேயே அடிச்சிருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 038க்கு ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு எடுத்துட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 268 இங்கே வந்து ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 465 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கே 654 அங்கே மேட்ச் பண்ணி எடுத்து ஆடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 654 இங்கே வந்து 465 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இங்கே வந்து 625 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எங்கெங்கெல்லாம் வருதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 265 038 பவருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 220 இருக்குது இல்லைங்களா, இந்த 220க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஆடி இருக்கிறோம் பாருங்கள். 220 இந்த 220 இந்த 220க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக ஒரு ரூட்டில் ஆடி இருக்கிறான். அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். 265 ஓகேங்களா. இந்த 265 220க்கு அடுத்த 220க்கு பார்த்தீங்கன்னா 220 அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 265 ஒரு நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது. நான் வந்து பல சார்ட்டில் பல ரூட்டில் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் வந்து சர்வசாதாரணமாக எடுக்க மாட்டேன். எடுத்த ரூட்டில் எந்தெந்த ரூட்டில் எது எது வந்து அடிச்சிருக்கிறான்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 265 நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கம்பல்சரியாக ஏதாவது ஒரு டிஜிட் இதில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஜிட்டலு. அதனால் வந்து 3 டிஜிட்டல் விளையாடுறவங்களுக்கு 3 டிஜிட்டல், சீபோர்டு விளையாடுறவங்களுக்கு சீபோர்டு, ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஆல் போர்டு தனியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி விளையாட முடியுமோ அந்தளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. யாருனாலையும் வந்து கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது, கடவுள் கிடையாது, மிஷினும் கிடையாது. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த 8930 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த 8930க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8930 இருக்கு இல்லைங்களா, அது கீழே 265 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 3060 இருக்கு இல்லைங்களா, இந்த 3060 பாருங்கள், சாரி 3060 இது வந்து பாக்ஸு, அது பக்கத்திலே 265 ஓகேங்களா. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யார் யாருக்கு மார்க்கிங் பண்ணி போடணுமோ அவங்க வந்து மார்க்கிங் பண்ணி விளையாடிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வந்து 3D விளையாடுறவங்களுக்கு 265 பாக்ஸ். ஓகேங்களா. 265 பாக்ஸ் இது வந்து 3D விளையாடுறவங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. 365 3D விளையாடுறவங்களுக்கு இது ஒரு ரூட்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஒரு ரூட்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போட்டுடலாம். சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 8 5 பாருங்கள் இங்கே மேட்ச் ஆகுது. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் லாங்காக இழுக்கிறேன். 8க்கு 8, 5க்கு 5, 2க்கு 2,
8க்கு 8, 3க்கு அடுத்தது 3 வரணும். பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணோம்னா 8. ஓகேங்களா. அப்புறம் பி போர்டில் 1. ஓகேங்களா. இது வந்து சி போர்டு மெயினுன்னு கொடுக்குறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். சி போர்டில் ஆடுறவங்க இது எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, எங்கேயும் போட மாட்டான். ஓகேங்களா. சி போர்டில் 3 அல்லது 8 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 3 அல்லது 8. ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதே வந்து பி போர்டில் ஆடுறவங்களுக்கு பி போர்டுன்னு இதிலே கொடுக்குறேன். பி போர்டு ஆடுறவங்களுக்கு ஒன்று 0 இல்லைனா 1 ஏதாவது ஒரு நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், ஜாஸ்தியாக ப்ளே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இது வந்து தனித்தனியாக பிரித்து 3D, அதுக்கப்புறம் சி போர்டு, அதுக்கப்புறம் பி போர்டு 1 இல்லைனா 0. ஆல் போர்டு விளையாடுறவங்க இது வந்து ஆல் போர்டு ஆல் ஷோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆல் போர்டுன்றது ஆல் ஷோன்றது டியருக்கும் பொருந்தும். காலையிலே எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க அதை போட்டுட்டு போயிடுறேன், அதனால் வந்து கொடுங்க ஆல் போர்டு ஆல் ஷோக்குன்னு. அதனால் இது வந்து கொடுக்குறேன். நாளைக்கு ஆல் போர்டு ஆல் ஷோ 1 0 ஆல் போர்டு. சப்போர்ட்டுக்கு எது கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஏன்னா ஒரு சில டைமில் சப்போர்ட் நம்பரும் அடிப்பான், அதனால் வந்து ஒரு நம்பரு சப்போர்ட்டுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆல் ஷோ ஆல் போர்டு டிஆருக்கும் பொருந்தும். வேலைக்கு போகிறவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். 1 0 மெயின் சப்போர்ட்டுக்கு, 9 ஆல் ஷோக்கு விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் போடலன்னா கூட உங்களுக்கு வந்து யூடியூப்பில் சேனலில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட முடியும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.